வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இப்போ நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, ஜென்ன டயோடு வரைக்கும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக போர்டில் இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து கிறிஸ்டலும் ஆசிலேட்டரும் சேர்ந்த சர்க்யூட். இது இன்டகிரேட்டட் சிங்கிள் பேக்கேஜ்லேயே வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சியை உருவாக்குறதுக்கு. இதோட மெஷர்மெண்ட் அளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்குவன்சியில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் போர்டில் இந்த மாதிரி சிம்பிள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் எக்ஸோ இல்லை சிஎக்ஸோ அப்படிங்கிற பேரில் வந்து இது மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் உள்ளதில் இது வந்து பழைய போர்ட்ஸில் எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சர்க்யூட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். இப்போ நம்ம மதர் போர்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் இருக்கும். மேலேயே மெகாஹெர்ட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும். உங்களுக்கு 4 டெர்மினல் இருக்கும். இதில் வந்து 2 டெர்மினல் தான் பார்த்திங்கன்னா அந்த ஆசிலேஷனுக்கு உள்ளது. 2 டெர்மினல் வந்து இதோட தெர்மல் டிடெக்ஷனுக்காக உள்ளது. அது வந்து ஆசிலேஷன் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போர்டை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா பவர் ரொம்ப முக்கியம். பவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து ஆன் பண்ண முடியாது. பவர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கிளாக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். பவரும் கிளாக்கும் இருந்தால் தான் உங்கள் ஃபோனை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதேமாரி சில டைமிங்லாம் கால்குலேட் பண்ணணுன்னா உங்களுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி வேணும். இப்போ இதை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிளாக் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட்ஸ் வேணும். இந்த கிளாக் ஜெனரேட்டருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கிளாக் ஜெனரேட்டர் வந்து ஒரு வாட்ச் மாதிரி அப்படின்னா இதோட வந்து நீடில், அதாவது முள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ஆசிலேட்டராக தான் இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட வைப்ரேஷனை தான் இந்த கிளாக் ஜெனரேட்டர் கணக்கு பண்ணி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்பும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வோல்டேஜை ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதை தான் நம்ம வந்து கிறிஸ்டலுக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் இன்னும் 2 மெட்டீரியல் இருக்குது. இதில் அதிகமாக பயன்படுத்துகிறது குவார்ட்ஸ் கிறிஸ்டல். எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் கம்மிங்கிறதுனால இதை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு நீங்கள் வோல்டேஜை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 பிளேட், மேலே ஒரு பிளேட்டு கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் வோல்டேஜை அப்ளை பண்ண போகிறீங்க. வோல்டேஜை நீங்கள் அப்ளை பண்ண அடுத்த நிமிஷம் உள்ளே இருக்கிற குவார்ட்ஸ் கிறிஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா துடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ண உங்களோட கிறிஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கீழே வைப்ரேட் ஆகும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சியை அதனால் உருவாக்க முடியும். இந்த ஃப்ரீக்குவன்சி தான் பார்த்திங்க அப்படின்னா கிளாக் ஜெனரேட்டரை எடுத்து உங்களுக்கு அதை வந்து கிளாக்காக ஜென்ரேட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை எப்படி செக் பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வரைக்கும் போட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஒரு 3 காம்பனண்ட் தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட்டு வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.